சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ போடுறேன் நினைக்கிறேன். நான் இடையில வீடியோ போட்டேன், பட் எனக்கு என்ன ஆகுதுன்னா பிளாக் லிஸ்ட் நிறைய வருது, விசிபிலிட்டி இல்லை அது இல்லைன்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க. இப்போ கூட கபாலீஸ்வரருக்கு இது பற்றி போட்டிருந்தேன், அதுவும் இது பண்ணிட்டாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த நந்தவாசி பக்கத்தில் இருக்க இந்த கோயில் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இந்த கோயிலை பற்றி இப்போ போடுற பாருங்க. இது வந்தவாசியிலேருந்து குழப்பந்தல் என்ற ஊரில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இந்த கோவில். இது ரொம்ப மிக பழமையான கோவில். எப்படி சொல்கிறேன்னா, ராஜராஜ சோழனுடைய குருவான சிவபண்டிதர் என்பவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அவர் கட்டி இந்த இடம் பார்த்திங்கன்னா அப்போது கங்கை கொண்ட சோழபுரம்னு பேரும் வச்சு அழைச்சிருக்காங்க. அதாவது ராஜராஜ சோழர் காலத்தில் அவர் இந்த கட்டினதான். ஏன்னா நம்ம ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது கோவில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் தனித்தனி கல் தான் இருக்குது. நல்ல பெரிய கோவிலாக தான் கட்டியிருக்காங்க. அப்போது இந்த கோவிலில் அங்கே இருக்க விசாரிக்கும்போது இந்த கோவில் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சிரும், அதில் இறங்கி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் அதே மாதிரி இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அந்த மண்டபம்லாம் காலத்தில் அழிஞ்சு மீட்டு எடுத்துருக்காங்க, இதாக எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிவன் அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா கூட ஒரு சில இடத்துல ஏறும்போது இப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் புது கல் போட்டிருக்காங்க, கீழே இருக்க கல்லாம் பழசு, மேலே அது பார்த்திங்கன்னா புதுசாக போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இடிஞ்சிடுச்சு. நான் போயிருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரதோஷ டைமில் போயிருந்தேன், அதனால் சுவாமி உள்ளே இருந்தார். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த பள்ளம் தான் சொல்லியிருந்தேன். இந்த பள்ளத்தில் ஃபுல்லாக தண்ணி நின்றோம். அந்த தண்ணியில் இறங்கி போய் பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வழியெல்லாம் இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. பழசெல்லாம் இடிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. சாமியோட பேர் கங்கை கொண்ட சோழேஸ்வரர்னு பேர் வச்சுருக்காங்க. சாமி நல்லா ஒரு 5 அடி லிங்க ரூபமாக இருக்கார். உள்ள ஆவடையாரெலாம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் 5 அடி உயரத்தில் சுவாமி நல்லா இருக்கார். கோயில் பார்க்கும்போதே தெரியுது அந்த கால பழமையான கோவில். அந்த பழமையான சிற்பங்களும் இதில் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா போய் பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.